Hi friends, மத்தேயு 6 அதிகாரம் 9 முதல் 13 வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, Our Father which art in heaven, hallowed be the name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, they will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debits as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. ஆதாம் ஏவாள் காலத்திலிருந்து ஆதாம் ஏவாளை தனிமையாக இருக்குன்னு சொல்லி ஆதாம் தனிமையாக இருக்குன்னு சொல்லி ஏவாளை உண்டு பண்ணி கொடுத்தாரு. அவங்க செகண்ட் கல்யாணம் எதனா பண்ணாங்களா? செகண்ட் மேரேஜுக்கு எதனா பண்ணாங்களா? டைவர்ஸ் எதனா பண்ணாங்களா? இல்லையே. இந்த பூமியில் அவங்க 2 பேர் தான் ஃபஸ்ட்டு வாழ்ந்தாங்க. அதை இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்து வாழ்ந்துன்னு வராங்க. அந்த குடும்பத்துக்கு விரோதமாக தான் பொல்லாத சாத்தான் எழும்பி வந்தான். இப்போயும் நிறையா குடும்பத்துக்கு விரோதமாக பொல்லாத சாத்தான் எழும்பி வரான். அவனுடைய தீர்வு பார்த்திங்கன்னா நித்திய ஆக்கினை, அழிவே கிடையாது, நரக வேதனை அவன் படுவான். இப்போ வரைக்கும் சில குடும்பங்கள் பிரியுது காரணமே அவன் தான். ஓகேங்களா? ஓகே, இனி நம்ம படிக்க வேண்டிய வசனம் 2 ராஜாக்கள் 23 அதிகாரம் 1 முதல் 37 வரை. அப்பொழுது ராஜா யூதேயாவிலும் எருசலேமிலும் இருந்து மூப்பரையெல்லாம் அழைப்பித்தான். அவர்கள் அவனிடத்தில் கூடின போதோ, and the king sent, and they gathered unto him all these elders of the Judah and of the Jerusalem. வசனம் 2. ராஜாவும் அவனோடு யூதேயாவின் மனுஷரும் யாவரும், எருசலேமின் குடிகள் அனைவரும், ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும், சிறியோர் துவங்கி பெரியோர் மட்டும் உள்ள சகல கர்த்தரின் ஆலயத்திற்கு போனார்கள். கர்த்தருடைய ஆலயத்திலேயே கண்டெடுக்கப்பட்ட உடன்படிக்கை புஸ்தகத்தின் வார்த்தைகள் எல்லாம் அவர்கள் காதுகள் கேட்க வாசித்தான். And the kings went up into this house of the Lord, and all the men of the Judah, and all the inhabitants of the Jerusalem, with him, and the priests, and the prophets, and all the people, both the small and the great. And he read in their ears all the words of the book of the covenants which was found in the house of the Lord. வசனம் 3. அப்பொழுது ராஜா தொன் அருகே நின்று கர்த்தரை பின்பற்றி நடக்கவும், அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் கைக்கொள்ளவும், அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை நிறைவேற்றவும் கர்த்தருடைய சந்நிதியிலே உடன்படிக்கை பண்ணின ஜனங்கள் எல்லோரும் உடன்படிக்கை உட்பட்டார்கள். And the kings stood by a pillar and made a covenant before the Lord to walk after the Lord and to keep his commandments and his testimonies and his statutes with all their heart and all their soul, to the pure from the words these covenants that were written in this book. And all the people stood to these covenants. வசனம் 4. பின்பு ராஜா பாகாலுக்கும் விக்கிரகத்தோப்புக்கும் வானத்தின் சகல சேனைகளுக்கும் பண்ணப்பட்டிருந்த சகல பனிமுட்டுகளையும் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறம்பாக்க பிரதான ஆசாரியனாகிய இலக்கியாவுக்கும்
இரண்டாம் வகுப்பில் உள்ள ஆசாரியர்களுக்கும் வாசல் காக்கிறவர்களுக்கும் கட்டளையிட்டு அவைகளை எருசலேமுக்கு புறம்பாக கீதரோன் வெளிகளில் சுட்டெரித்து அவைகளை சாம்பலாய் பெத்தலுக்கு கொண்டு போக பண்ணினான். And the king's commandments and Hilkiah, this high priest, and the priest of the second order, and the keeper of the order door, to the bring front out of this temple of the Lord all the vessels that were made of the balls, and from this glory, and for all the noise of the heaven, and he burned them and without and Jerusalem into the fields, and Didion, and carried this as a of them and to this Bethel. வசனம் 5. யூதேயாவின் பட்டணங்களிலும் எருசலேமின் சுற்றிலும் மேடைகளின் மேலும் தூபம் காட்டப்பட்ட யூதேயாவின் ராஜாக்கள் வைத்த பூஜாரிகளையும் பாகாலுக்கு சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கிரகங்களுக்கும் வானத்தின் சகல சேனைகளுக்கும் தூபம் காட்டினவர்களையும் அகற்றிவிட்டான். And he put down these adulterous priests whom the kings of the Judah and ordering to the burn incense in the high place in the city of the Judah and in the place around about Jerusalem, them also that and burned incense unto the balls, unto the sun, unto the moons, unto the planets, and to all the astros of the heaven. இதெல்லாம் அவர் உற்பத்தி பண்ண அவர் உண்டாக்கினார். ஆனால் இதை போய் அவங்க வேண்டி இந்த விக்கிரகங்கள் இதுங்களை அந்த பூசாரிகள் வேண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் இதையும் அவர்களும் விளக்கிட்டார். தோப்பு விக்கிரகத்தையும் கர்த்தரின் ஆலயத்தில் இருந்து எருசலேமுக்கு புறம்பாகிய கீதாரன் ஆற்றுக்கு கொண்டு போய் அதை கிரீதாவின் ஆற்றில் ஓரத்திலே சுட்டெரித்து அதை தூளாக்கி அந்த தூள்களை ஜனபுத்திரர்களுடைய பிரேத குழிகள் மேலே போடுவித்தான். And he brought it out of this grove and from this and house of this lot without and Jerusalem unto this broke Keduran, and brought it at this broke Keduran, and stumbled it small to the powder and cast and these powders therefore upon these graves of these and children of the people. அசனமேலே கர்த்தரின் ஆலயத்திற்கு அருகே ஸ்திரீகள் தோப்பு விக்கிரகங்களுக்கு கூடாரங்கள் நெய்த இடத்திலும் உள்ள இலச்சையான புணர்ச்சிக்காரர்களின் வீடுகளையும் இடித்து போட்டான். And he broke Canaan down and this house of this and Sodomites that were and be this house of the Lord, where the woman weaves hangings for this grave. வசனம் 8. அவன் யூதேயாவின் பட்டணங்களில் உள்ள எல்லா ஆசாரியர்களையும் வரச்சொல்லி கோபா முதல் பெர்சேபா மட்டும் ஆசாரியர்கள் தூபம் காட்டியிருந்த மேடைகளையும் திட்டாக்கி ஒளிமுக வாசல்களில் மேடைகளிலும் பட்டணத்து வாசல்களுக்கு போகும் வழிகளுக்கும் இடதுபுறமாயிருக்கிற பட்டணத் தலைவனாகிய யோவாசின் வாசப்படிகளில் இருந்த மேடைகளையும் இடித்து போட்டான். And he brought all the priests out of these cities of the Judah, and defiled the high place where this priest had and brought incense from Keba to the Beersheba, and broke down the high place of the gates that were in this entering in of these gates of the Joshua, the sound governor of the city, which were on these names left and at these gates of the city. வசனம் 9. மேடைகளின் ஆசாரியர்கள் எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய பலிபீடத்தின் மேலும் பலியிடாமல் தங்கள் சகோதரர்களுக்குள்ளே புளிப்பில்லாத அப்பங்களையும் புசிப்பதற்கு மாத்திரம் உத்தரம் பெற்றார்கள். They never lost these priests of the high place come not up to this altar of the Lord in Jerusalem, but they did eat of the
leavened bread among their brethren. வசனம் 10. ஒவ்வொருவனும் மேல மேலோ மேலோ கொன்று தன் குமாரத்திகளாகிலும் தீக்கடக்க பண்ணாதபடிக்கும் இன்னமும் மத்திரியின் பள்ளத்தாக்கில் இருக்கிற தோப்பை இன்னமும் ஸ்தலத்தையும் அவன் தீக்கடக்கி. And he defiled Tibbath, which is the valley of the children of the Inmana, that no man might make this son or these daughters to pass and trigger the fire to the Molech. வசனம் 11. கர்த்தரின் ஆலயத்திற்குள் போகிற இடம் தொடங்கி பட்டணத்திற்கு புறம்பே இருக்கிற நாத்தான் மேலோக் என்னும் பிரதானின் அறையை விட்டு மட்டும் யூதேயாவின் ராஜாக்கள் சூரியன் என்று வைத்திருந்த குதிரைகளையும் அகற்றி சூரியன் ரதங்களையும் அக்கினியிலே சுட்டெரித்தான். And they took away this horse that the kings of the Judah and give the sun and the entering in of the house of the Lord by the chambers of the Nathan Melech, these and Chamberlain, which was in these suburbs, and burning the chariots of the sun with fire. வசனம் 12. யூதேயாவின் ராஜாக்கள் உண்டாக்கினதும் அகசியாவுடைய வீட்டில் இருந்ததுமான பலிப்பிடங்களையும் மனாசே கர்த்தருடைய ஆலயத்தின் 2 பிரகாரங்களிலும் உண்டாக்கின பலிப்பிடங்களையும் ராஜா இடித்து அவைகளை தூள்களை அங்கே இருந்து எடுத்து கீதரான் ஆற்றிலே கொட்டினான். And the altars that were and the top of the upper chamber of the Azza, which is the king of the Judah had made, and this altar which is Manasseh had made in the 2 courts of the house of the Lord, did the kings bear down and broke them down from their knees, and cast the dust of them into the brook Kadaram. வசனம் 13. எருசலேமுக்கு எதிராக இருக்கிற நாசம் மலைகளில் வலதுபுறத்திலே இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன் கீதானியரின் அருவருப்பாகிய அஸ்தரோத்துக்கும் மோவாப்பியரின் அருவருப்பாகிய காமஸ்துக்கும் அமோன் புத்திரரின் அருவருப்பாகிய மில்கேமுக்கும் கட்டியிருந்த மேடைகளையும் ராஜா திட்டாக்கி. And this high place that is wherein before Jerusalem, which and wherein this right hand of the mount of the corruption, which and Solomon this king of Israel had built for the Ashtaroth and abominations of the Judeans, for the chambers, thus abominations of these Moabians, and for the Milcam, these abominations of the children of the Ammon, did the kings of Defile. வசனம் 14. சிலைகளையும் உடைத்து விக்கிரகங்களையும் நிர்மூலமாக்கி அவர்களை ஸ்தலத்தை மனுஷரின் எலும்புகளால் நிரப்பினான். And he broke in the piece this image and cut down in the grove and field and there place with these bones of the man. வசனம் 15. இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமும் பெத்தேலிலே உண்டாக்கியிருந்த பலிபடமும் மேடையும் ஆகிய இவ்விரண்டையும் அவன் இடித்து அந்த மேடையை சுட்டெரித்து தூளாக்கி விக்கிரத்தோப்புகளை சுட்டெரித்தான். Moreover, this altar that was at Bethel and the high place which and Jeroboam and son of the Naboth, இவனுங்க 2 பேர் சேர்ந்து இந்த அந்த அவனுங்களுடைய ஆட்சியை சிறப்படுத்திக்கணுன்றதுக்கு அவனுக்கு பண்ணி விட்டு போனது அந்த மக்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்து இந்த நாள் வரைக்கும் அவனுங்க இப்போ வரைக்கும் இருக்கு. Who made an Israel to the sin and made an both and the altar and this high place, shew the broken down and brown it
அவனுங்க போயிட்டானுங்க, இறந்துட்டாங்க. ஆனால் இன்னமும் அந்த மக்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. Bronate, the high place and the strumpet, hit small to the power. இப்போ அவங்க மேலே போய் நான் சும்மா இருப்பாரா கடவுள்? செம்ம தண்டனை கொடுத்துருப்பாரு அவங்களுக்கு. பவர்ட் அண்ட் த ப்ரௌனேட் த க்ரவ். வசனம் 16. யோசையா திரும்பி பார்க்கிற போதும் அங்கே அந்த மலைகளில் இருக்கிற கல்லறைகளையும் கண்டு ஆட்களை அனுப்பி அந்த கல்லறையில் உள்ள எலும்புகளையே எடுத்து வரச் செய்து, இப்படியே நடக்கும் என்று தேவனுடைய மனுஷன் கூறின கர்த்தருடைய வார்த்தையின்படியும் அவைகளை அந்த பலிப்படத்தின் மேலேயே சுட்டெரித்து அதை தீக்கடக்கினான். And as the Joshua turned himself, he spake the sepulchres that were in this mount, and sent and took the bones out of these and sepulchres, and brought them upon this altar, and poured out it according to these words of the Lord, which the man of God proclaimed, who proclaimed those words. வசனம் 17. அப்பொழுது அவன், நான் காண்கிற இந்த குறிப்பு படைகளும் என்ன என்று கேட்டதற்கு, அந்த பட்டண மனுஷர்கள் அது யூதியாவிலிருந்து வந்த நீர் செய்த இந்த காரியங்களை பெத்தேலின் பலிப்பீடங்களுக்கும் விரோதமாய் கூறிய அறிவித்த தேவனுடைய மனுஷரின் கல்லறை என்றார். Then he said, and that title, this that is the I see, and the man of the city told and him, it is the sepulchre of this man of God, which had come from Judah, and proclaiming those and things, and that thou hast done against the altar of the Bethel. வசனம் 18. அதற்கு அவன், இருக்கட்டும், ஒருவனும் அவன் எலும்புகளையே தொட வேண்டாம் என்றான். அப்படியே அவன் எலும்புகளையே சமாரியாவில் இருந்து வந்து தீர்க்கதரிசிகளின் எலும்புகளுடனே விட்டு விட்டார்கள். And he said, and Lord him alone, let, அந்த எலும்பை ஏன் தொடக்கூடாதுன்றாங்க? திருப்பி அவங்களோட புத்தி வந்துட போகுதுன்னு. let no man and move these and bones. அதனால் தீர்க்கதரிசி எலும்புகளோட சேர்த்து வச்சுட்டாங்க. தீர்க்கதரிசிகளுக்கு தெரியும் யார் உண்மையானவர் யார் பொய்யானவங்க. அதனால் அதை அவங்க பார்த்துப்போம். அவங்க எலும்புகளோட சேர்த்து வச்சா அந்த எலும்புங்க அவங்கள பார்த்துக்கும், தீய எண்ணங்களை உருவாக்காம. let no man and move these and bones, so this let these and bones and alone with the bones of the prophets that come out of Samaria. வசனம் 19. கர்த்தருக்கு கோபம் உண்டாக்க இஸ்ரவேலின் ராஜாக்கள் சமாரியாவின் பட்டணங்களிலும் உண்டாக்கியிருந்த மேடைகளிலும் கோவில்களில் எல்லாம் யோசையா தகர்த்து பெத்தேலிலே தன் செய்த செய்கைகளின்படியே அவைகளுக்கு செய்து, and all the house also of the high place that were in the cities of the Samaria, which the kings of the Israel had made to the provoke the Lord to the anger, Joshua took the way and did to them according to all the skits that he had done in the Bethel. வசனம் 20. அவ்விடங்களிலே இருக்கிற மேடைகளின் ஆசாரியர்களை எல்லாம் பலிப்பிடங்களின் மேலேயே கொன்று போட்டு அவைகளின் மேலே மனுஷரின் எலும்புகளையும் சுட்டெரித்து எருசலேமுக்கு திரும்பினான். எவ்வளோ பெரிய ஆளை செய்கிறார் எல்லாரும். And he also slew all the priests of this high place that were and there is upon this altar, and brought man and bones upon them, and turned into the Jerusalem. வசனம் 21. பின்பு ராஜா அந்த உடன்படிக்கையின் புஸ்தகத்திலே எழுதியிருக்கிறபடியே உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரியுங்கள் என்று சகல ஜனங்களுக்கும் கட்டளையிட்டான். And the king's commandments all the people, saying, keep the Passover unto the Lord and your God, as it is and written in this book of these covenants. வசனம் 22. இஸ்ரவேல் நியாயம் விசாரித்த நியாயாதிபதிகளின் நாட்கள் தொடங்கி இஸ்ரவேலின் ராஜாக்கள் யூதேயாவின் ராஜாக்கள் ஆகிய இவர்களுடைய சகல நாட்களிலும் இந்த பஸ்காவை போல் பஸ்கா ஆசரிக்கப்படவில்லை. சந்தோஷம். இன்ன வரைக்கும் அது மாதிரி பஸ்காவை யாரும் ஆசரிக்கலன்றாங்க. வசனம் 23.
ராஜாவாகிய மேசியாவின் 18ஆம் வருஷத்திலேயே கர்த்தருக்கு இந்த பஸ்கா எருசலேமிலே ஆசரிக்கப்பட்டது. But in these 18th years of the kings of Joshua, where in this Passover was an old and to this Lord in the Jerusalem. வசனம் 24. ஆசாரியர்களாகிய இலக்கியா கர்த்தருடைய ஆலயத்திலே கண்டெடுத்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற நியாய பிரமாணத்தின் வார்த்தைகளை நிறைவேற்றும்படிக்கும் மேசையா அஞ்சனக்காரர்களையும் குறிச்சொல்கிறவர்களையும் சொரூபங்களையும் நரகலான விக்கிரகங்களையும் யூதேயா தேசத்தில் இருந்து எருசலேமுக்கு காணப்பட்ட எல்லா அருவருப்புகளையும் நிர்மூலமாக்கினான். Moreover, this works with an familiar spirits and these vineyards and this image and the idols and all the abominations that were spent in these lands of the Judah and in the Jerusalem did and Joshua put away that ye might perform the words of the law which were written in the book that an Hilkiah priest find in this house of the Lord. வசனம் 25. கர்த்தரிடத்தில் தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்மாவோடும் தன் முழு பலத்தோடும் மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்படுத்த எல்லாம் செய்ய மனதையும் சாய்த்தான். அவனையே பலத்த ராஜா அவனுக்கு முன் இருந்ததும் இல்லை, அவனுக்கு பின் எழும்புனதும் இல்லை. அவனை மாதிரி பலத்த ராஜா யாருமே இல்லைன்ட்டாங்க. And like unto them was and there no kings on before him that turned to the Lord with all this heart and with all this soul and with all this might according to all the laws of the Moses nature after the him rise there any like him. வசனம் 26. ஆகிலும் மனாசே கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கினான். ஏதோ பிரச்சனை இருக்கு. சகல காரியங்கள் நிமித்தமும் அவர் யூதியாவின் மேலே கொண்ட தம்முடைய மகா கோபத்தின் உக்கிரமத்தை விட்டு திரும்பாமல் notwithstanding the Lord and turn it not for the fiercans of this great with wherewith is an anger was unkindly against Judah because of all the provocations that Manasseh had provoked him and withheld. வசனம் 27. நான் இஸ்ரவேலில் தள்ளி விட்டது போல யூதேயாவையும் என் முகத்தை விட்டு தள்ளி நான் தெரிந்து கொண்ட இந்த எருசலேம் நகரத்தையும் என் நாமமும் விளங்கும் என்று நான் சொன்ன ஆலயத்தையும் வெறுத்து விடுவேன் என்று கர்த்தர் சொன்னாரே. And the Lord said, I will and remove Judah also out of my Shagar, as is I have removed the Israel, and I will cast off is a city Jerusalem which I have the chosen, and this house of the which and I said, and my name shall and be there. வசனம் 28. யோசியாவின் மற்ற வர்த்தகமான்களும் அவன் செய்தவை யாவையும் யூதியாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவா எழுதியிருக்கிறது. How there rest of these acts of the Joshua and all that he did are they not and written in the book of the Chronicles of the kings of the Judah. வசனம் 29. அவன் நாட்களிலே எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் நேகோ அசிரியா ராஜாக்கும் விரோதமாய் ஐபிரத் நதிக்கு போகிற பொழுது ராஜாவாகிய யோசையா அவனுக்கு எதிராக புறப்பட்டான். பார்வோன் நோகே அவனை மிக்கோ தேவிலே கண்டபொழுது அவனை கொன்று போட்டான். In this day and Pharaoh as kings of Egypt went up against the kings of Assyria through the rivers, and Ethiopians and kings of the Joshua went against him and enslaved him and Megiddo when he had and see him. வசனம் 30. மரணம் அடைந்த அவனுடைய ஊழியக்காரர்கள் ரதத்தின் மேலே ஏற்றி மெகோதே
இருந்து எருசலேமுக்கு கொண்டு வந்து அவனை அவன் கல்லறையிலே அடக்கம் பண்ணினார்கள். அப்பொழுது தேசத்தின் ஜனங்கள் மேசியாவின் குமாரனாகிய யோவகாஸ் அழைத்து அவனை அபிஷேகம் பண்ணி அவன் தகப்பனின் ஸ்தானத்திலே அவனை ராஜாவாக்கினார்கள். ஊரில் இறங்குறாரு. ஆனால் வீரமானவர், கடவுளுக்கு பிடிச்சவர். தாவீதை போல நடந்து வீரமாக இறந்துருக்கார். அப்பயும் ரதத்தில் கூட்டு வந்திருக்காங்க இறந்தது. And his servant carried him in a chariot that from his Megiddo, and brought him to the Jerusalem, and buried him in his own sepulchre. And these people of the lands and took the Joashua, the sons of the Joshua, and anointed him, made him a king in his father's stand. வசனம் 31. யோவாகாஸ் ராஜாவாகிற பொழுது 23 வயதாயிருந்து 3 மாதம் எருசலேமிலே அரசாண்டான். லீபோனா ஊரானாகிய ரொமேலியாவின் குமாரத்தியின் அவன் தாயின் பெயர் அமோதேல். Joashua was 23 years old, and when he began to reign, and he reigned there months in Jerusalem, and his mother's name was Amutal, the daughters of the Jersmeta of the Libana. வசனம் 32. அவன் தன் பிதாக்கள் செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். திரும்பியும் பொல்லாப்பான விஷயங்களை செய்கிறானுங்க. And he did this which was evil in the sight of the Lord, according to all that his fathers had done. வசனம் 33. அவன் எருசலேமிலே அரசாளாதபடிக்கு பார்வோன் நேகோ அவனை அமோத் தேசமான நீபாலோமிலே பிடித்து கட்டுவித்து தேசத்தின் மேல் 100 தாலந்து வெள்ளியையும் 1 தாலந்து பொன்னையும் அபராதம் மதித்தான். And Pharaoh put him in band at this Ribboleth in the land of the Ammon, that he might not regain in the Jerusalem, and put this land to the tribe of these, and talents of the silver, and talents of gold. 1 talents of gold. வசனம் 34. யோசியாவின் குமாரனாகிய எலியாக்கிமை அவன் தகப்பனாகிய மேசியாவின் ஸ்தானத்திலே ராஜாவாக வைத்து அவன் பேரை யோவாகாசின் என்று மாற்றி யோவாகாயாகிஸ் என்று மாற்றி யோவாகாமை கொண்டு போய் விட்டான். அவன் எகிப்திலே போய் அங்கே மரணம் அடைந்தான். And Pharaoh made an Elikam, the sons of the Joshua, kings in their realm of the Joshua, his fathers, and turned his name to the Josiah came, and took the Azura away, and he come to the Egypt, and did there. வசனம் 35. அந்த வெள்ளியும் பொன்னையும் யோகிம் பார்வோனுக்கு கொடுத்தான். ஆனாலும் பார்வோனுடைய கட்டளையின்படியே அந்த பணத்தை கொடுக்கும்படி அவன் தேசத்தை மதிப்பிட்டு அவர் மதிப்பின்படியே அந்த வெள்ளியும் பொன்னும் பார்வோன் நெகுவுக்கு கொடுக்கத்தக்கதாக தேசத்து ஜனங்கள் கைகளிலே துண்டினான். And those king gave the silver and this gold and Pharaoh, but this extra the land should give this money according to these commandments of the Pharaoh of the kept the silver and gold the people of the lands of the every one some according to this and tax action.
டு த கிவ் டு அண்ட் டு த பேரோ. வசனம் 36 டேக்ஸ் அப்பத்துலேருந்து இருக்கு பாருங்க, பேரோ பண்ணிருக்காரு. வசனம் 36 யோவாக்கீம் ராஜாவாகிய போது 25 வயதாயிருந்து 17 வருஷம் எருசலேமிலே அரசாண்டான். ருமா ஊரானாகிய பெதானியின் குமாரனாகிய அவன் தாயின் பெயர் செபுல். Joachim was 25 years old when he began to reign, and he reigned 11 years in the Jerusalem, and his mother's name was Jebodah, the daughters of the Peria of the Rama. வசனம் 37 அவன் தன் பிதாக்களை செய்தபடி எல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். And he did that which was an evil in sight of the Lord, and according to all these and fathers had done. Hey friends, ஒரு ராஜா எவ்வளோ நல்லா இருந்திருக்காரு. எருசலேமையும் இஸ்ரேலையும் ஜூதாவையும் ஃபுல்லாக அதில் இருக்கிறது எல்லாத்தையும் தீர்த்து, அதில் இருக்க விக்கிரகங்களை எல்லாத்தையும் ஒழித்து கட்டிட்டு அவர் ராஜாவாக இருக்கும்போது அவர் வீர மரணம் அடைகிறாரு. நான் கடவுளே அவரை சொல்கிறார், இந்த மாதிரி ஒரு ராஜா இல்லை அப்படின்னு. அவர் நினச்சாரு இந்த மாதிரி எல்லாத்தையும் தகர்த்துட்டா முடிஞ்சிடணும். ஆனால் மக்கள் மனசில் அது போல. அதனால் அந்த மக்கள் மனசு இதாகுது, கடினமாகுது. அந்த கடினத்து நிமித்தம் பேரோ அங்கேருந்து ராஜாவை காலி பண்ணுறார், எகிப்தின் ராஜா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னதான் இருந்தாலும் உண்மை தான் ஜெயிக்கும். அந்த உண்மையை எல்லாரும் தெரிஞ்சுக்கினா மட்டும்தான் அவங்க எல்லாத்தையும் தகர்த்து அவங்க கரெக்டாக வாழ முடியும். ஓகே, இப்போ 2 Kings 24 படிக்க போகிறோம்.